அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. என்ன தூக்கமே வர மாட்டேங்குது? என்ன நாமளும் ரொம்ப நேரமா பிறண்டு பிறண்டு படுத்து பார்த்துட்டோம், தூக்கங்கிறதே வர மாட்டேங்குது. இந்த ஆளை பாரு எப்படி தூங்குறாப்லன்ட்டு, ஆளு மூஞ்சியும் பாரு. எனக்கு தூக்கம் வராம கிடக்குது, உனக்கு தூக்கம் கேட்குதாயா? எனத்துக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஒண்ணுமே வழங்கலையே. ஐயோ ஒண்ணுமே புரியல. என்ன வயிறெல்லாம் கலக்குது? ஐயோ என்னண்டு ஒண்ணுமே விளங்கலையே. ஐயோ என்னத்து திண்டு வயிறு கலக்கிறதுக்கு? ஐயோ என்னட்டு தெரியலையே. ஐயோ ஐயோ யோ இங்க பாரியா, யோ எனக்கு வயிறு கலக்குதியா? செதமான மாதிரி தூங்குறாப்லையே. என்னங்க எனக்கு எந்திரிங்க, எனக்கு வயிறு கலக்குதுங்க. ஐயோ ரொம்ப கலக்குது, என்னட்டு தெரியல. ஐயோ இதுக்கு மேல இருந்தா அப்படியே ஓடிடுவோம். ஐயோ முடியலையே. ஐயோ அப்பா முடியலையே. ஐயோ வயிறு கலக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேனே தெரியலையே, இப்படி கலக்கிக்கிறக்கே. ஐயோ அப்பா இப்படியே வயிறு. ஐயோ இன்னும் மறுபடியும் கலக்குது. ஐயோ முடியலையே. ஐயோ அப்பா முடியலையே. எனக்கு கலந்து கொடுத்தாருங்க, இல்லை எதையாவது தின்னுட்டேனா? எப்படி வயிறு கலக்குது? ஐயோ முடியலையே, செத்து போயிருவோம் போலயே. வயிறு கலக்கி வயிறு கலக்கி. மறுபடியுமா? ஐயோ ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க. அப்பா அம்மா அம்மா எவடி அது? ஐயோ அத்தை என்ன சத்த? எனக்கு இப்படி ஏப்ப பிடிச்சிட்டு வாரியே? அது அது ஐயோ மறுபடியும் வயிறு கலக்குது, நான் அப்புறமா வந்து சொல்றேன். அம்மிலே எனக்கு சிரிக்கிற? இல்ல அத்தை வயிறு கலக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதான் சிரிப்பு வந்துருச்சு. என்ன எனக்கு திடீர்னு வயிறு கலக்குது, என்னாச்சு? அப்படி என்ன சாப்பிட்டாங்க? சில பல வேலைகளை செஞ்சா தன்னால வயிறு கலக்கத்தையும் செய்யும், அதுக்காக என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழ்றதா வாழ்க்கை. என்னமோ சொல்ற, பாவம் அவங்க. நாம தானே பாவம் பாக்குறோம், அவங்க நம்ம கிட்ட என்ன பாவமா பாக்குறாங்க? ஐயோ வயிறு மட்டும் கலக்குச்சுன்னா உடம்புல ஒரு தெம்பு இருக்காது. அம்மா ஐயோ முடியலையே, யாரு சூடிய வச்சாங்கன்னு தெரியலையே, வயிறு கலக்கி கலக்கி கொள்ளுதே. ஐயோ அத்தை என்ன அத்தை இப்படி பாத்ரூமுக்கு வீட்டுக்கு நடையா நடக்கிறீங்க? பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்கத்த. ஐயோ அம்மா வாங்க, நான் உடனே உங்க வயிற்றுப்போக்கு நிறுத்துறேன். அது நீ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா நிறுத்துறதுக்கு? அத்தை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை நிறுத்தவே முடியாது அத்தை. அவா ஐயோ முடியலையே, நான் செத்து போயிருவோம் போல இருக்கீ. ஐயோ யார் இடத்த பண்ணாங்கன்னு தெரியலையே, வயிறு கலக்கி கலக்கில போகுது. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, வயித்துல ஒரு நாள் எல்லாம் சுத்தமான உடம்புக்கு நல்லது அத்தை, நல்லா சாப்பிட தோணுது. சரி வாங்க. ஐயோ ஒரு நாள் சுத்தம் பண்றதுக்கு ஏன் மொத்தமா பாடியில ஏத்தி விட்டுறியோல? ஐயோ முடியலையே முடியலையே. அம்மா வாங்க, நான் உங்களுக்கு இப்பவே மருந்து கொடுத்து உங்க வயிற்று போக்கு சரி பண்றேன். நின்றுமா? வாங்க வாங்க நான் கொடுக்கிறேன். ஐயோ என்னத்த இப்படி இருந்துட்டீங்களே, மனசே கேட்க மாட்டேதத்த, ரொம்ப வருத்தமா இருக்கத்த, என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? எனக்கு பியாதி வந்ததுக்கு உன்னால எதுக்கு தாங்கிக்க முடியல? ஐயோ ஐயோ முடியலையே. இல்லத்த நாம யாருக்காவது ஏதாவது கொடுமை செஞ்சோம்டா அது நம்மளுக்கே தெரிஞ்சிருமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கர்மா. என்ன கர்மமோ? ஐயோ முடியலையே. எனக்கு எனக்கு வயிறு வலிக்கிற வழியில எனக்கு எல்லாம் வெந்து போச்சு. சரி விடுங்கத்த, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமா சரியானு நான் சாமி பரம் கும்பிட்டுக்கிறேன், விரதம் எடுக்கிறேன், தீச்சட்டி எடுக்கிறேன். பேதி போறதுக்கு தீச்சட்டி எடுக்கிற? சரியா போயிருமா தீச்சட்டி எடுத்தா? மாமியார் கொண்டுனா நீ ஒண்ணு பார்த்து செய்யலாம்னு இருக்கேன். அதே மாரியம்மா கோயில் விசேஷம் வருதுல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்க பேதி சீக்கிரமா சரியானு ஆத்தாளுக்கு வேண்டிட்டு தீச்சட்டி எடுக்கிறோம். நல்ல மருமக. ஐயோ முடியல, செத்து போயிரும் போல, நான் வாரேன். இது வெறும் ட்ரெய்லர் தான் மாமி,
மெயின் பிக்சரை இனிமேத்தையும் பார்க்க போறோம். கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா நீ இனி ஒவ்வொரு நாளும் உனக்கும் உன் மைனுக்கும் நாரகந்தே. போய் உன் மைனை போய் கவனிச்சிட்டு வரேன். போ. இவளுக்கு நான் பிளான் போட்டா எனக்கு அவன் பிளான் போட்டியான் போலையே. இவன் கொடுத்த பால்லதே ஏதாவது கலந்து கொடுத்துருப்பானா இல்லை இவன் ஏதாவது கலந்து கொடுத்துருப்பாளா? ஐயோ மொத்தத்தில் இப்படி நீ பாத்திரம்னு போட்டு கொண்டுட்டீங்களே, என்ன செய்ய? அவ முடியல, சரி போவான். விதைச்சா அறுவடை செஞ்சதே ஆகணும். சிவராத்திரி தூக்கம் ஏது முதராத்திரி தொடங்கும் போது. இன்னைக்கு முதராத்திரி எனக்கு என்ன மாப்பிள்ளை எப்படி பொறுப்பா வந்து உட்காந்துருக்கேன். இவனுக்கு எங்க போச்சு பொறுப்பு? இன்னைக்கு வரட்டும், நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறேன். வாங்க மேடம், வாங்க வாங்க. இதே உங்களுக்கு வார நேரமோ? என்ன சொல்லிட்டு போன? நான் என்ன சொன்னேன்? என்னடி இப்படி சொல்ற? எங்க அம்மாட்ட கொண்டு போய் பாலை கொடுத்துட்டு வந்து உனக்கு எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னியா இல்லையா? அப்படியா? ஏய், என்ன அப்படியாண்டி கேக்குற? என்ன இந்த வாரு என்னையில ஏமாத்திக்கிறது அப்படிதான் பாத்துக்க. என்ன 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 இரு என்னமோ நீ நம்ப வச்சு நான் ஏமாத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. உன் அம்மா அங்க பியாதி வந்து போய் கிடக்குறாங்க. அது பக்கம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒன்னு குறச்சலோ? என்னது ஆத்தாளுக்கு பேதியா? எப்படி எங்க எந்த டைம்? ஏய் உனக்கு விட்டு வச்சுக்க. செவ்ல அவ்வளவு பேர் என்ன அங்க பியாதி வந்து என்ன வயிறு வலிக்குன்னு சொல்லி கிடந்துருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. உனக்கு என்ன? ஐயோ சரி, பேதி தானே வந்துச்சு. இப்ப என்ன அதுக்கு? வா நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவோம். ஏய், அது எல்லாத்துக்கும் இருக்கிறதாடி. ஒரு நாள் வயிறு சுத்தம் பண்ணதா போகட்டும். இப்ப என்ன அதுக்கு? ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமானது இந்த உலகத்துல யாருமே இல்ல. ரொம்ப பண்ணிக்கிறதா அம்பதே பாத்துக்க. என்ன செய்வேன் கேக்குறேன். இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்க கிட்ட ஆசை கட்டி மோசம் பண்றதே உங்க குடும்பத்துக்கு ஒரு பழக்கமா போச்சு, அப்படித்தானே? பாண்டி தப்பா பேசிக்கிருக்க. அது எங்க குடும்ப பழக்கம் இல்ல. அது உன் புத்தி, உன் ஆத்தாளோட புத்தி. என்ன இப்ப அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு. இப்ப இது முக்கியமோ? அப்புறம் எதுக்கு நீ சொன்ன? அப்புறம் எதுக்கு சொன்னேன்? ஏன் சொல்லிட்டா சொன்னோனே அதெல்லாம் நடக்குமா? அப்பலாம் எதுவும் இல்ல. ஏன் நான் முதலாவது அன்னைக்கு சொன்னது மறந்துருச்சோ? எனக்கு அப்பவே உன் மேல சந்தேகம் இருந்துச்சுடி. எனக்கு என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. இப்ப நடந்தே ஆகணும். என்ன நடக்கணும்? ஏன் என்ன நடக்கணும்னு தெரியாதா? இப்ப எது நடக்கணுமா அது நடந்தாகணும். என்னை நீ பேசல, என்கிட்ட கேட்டில, என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னில. அப்ப இப்ப நடந்தே ஆகணும். ஏய், என்னடி அடிக்கிற? பின்ன அடிக்காம கொஞ்சம் வாங்களா? இல்ல தெரியாமலே கேட்க. அடிக்காம பின்ன கொஞ்சம் வாங்களா? எல்லாமே ஒரு அளவுக்கு தான். என்ன உன் இஷ்டத்துக்கு நீ ஆடி கேட்கறதுக்கு நான் ஒன்னும் பழிகடா இல்ல. என்ன இப்பெல்லாம் எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறோங்கிறதே மறந்து ஒண்ணு செய்யற? நான் உனக்கு பொண்டாட்டினே எப்பயாவது நான் சொன்னனா? வாய் திறந்து நீ எனக்கு புருஷன், நான் உனக்கு பொண்டாட்டி நான் சொன்னனா? நீயா முடிவு எடுத்துக்கிட்டீனா அதுக்கு நான் என்ன செய்ய? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனது எந்த எண்ணத்துல பேசுன? எது கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட பால் கொடுக்க சொன்னேன்? நான் தான் சொன்னேன்ல, உன்னை நான் என் தேவைக்கு தான் யூஸ் பண்றேன், சரியா? மத்தபடி உன்னை நான் என் புருஷனால நினைக்கல, உன் ஆத்தாக்காரி எனக்கு மாமியாராவும் நினைக்கல. நான் அப்ப சொன்னதா இப்பவும் சொல்றேன். எப்பவுமே உனக்கு பொண்டாட்டியாவும் உன் ஆத்தாளுக்கு மருமகளாவும் இல்ல. உங்க ரெண்டு பேருக்கு நான் அடிமையா இருப்பேன்னு நினைக்காத. நான் தான் யாரையா இருந்தாலும் அடிமைப்படுத்துவேன். உங்க ரெண்டு பேருக்கு அடிமையா இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்ல. அதுக்கு என் தலையில எழுதவும் கிடையாது. என்ன நீ பாட்டுல உன் பாட்டுல பேசிட்டே தெரியுமா? வாய் மூடி கேட்டுட்டு இருக்கணுமா? அதெல்லாம் எனக்கு குச்சி முட்டாய் சாப்பிட்டு தெரியவால அவகிட்ட போய் சொல்லு. என்ன நான் தமிழ். இங்க பாரு தமிழ், என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாம நீ தேவையில்லாம என் வலையில வந்து சிக்கி இருக்க. நீ பண்றதுக்கெல்லாம் திருப்பி நான் ஏதாவது செஞ்சனா உன்னால தாங்க முடியாது. உன்னை பத்தி யாருக்கு தெரியாது? உன்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் இதுக்குள்ளேயே இறங்கியிருக்கேன். என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ சொல்ல தேவையில்ல. சொல்ல போனா என்ன பத்தியே உனக்கு தெரியாது. என்ன நீ போ பாப்ப. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். என்ன அன்னைக்கே யோசிச்சிருந்துருக்கணும். இப்பதானே ஒவ்வொன்னு எனக்கு புரியுது. அடிச்சுக்கோ, யார் வேணும்னு சொன்னா அடிச்சுக்கோன்னு சொல்றேன். இப்பவும் சொல்றேன், தேவைக்காகவே உன்னை எங்க இடத்துல தாலி கட்ட வச்சேன். என்ன மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல. எதுக்கும் நீ அடிக்கணக்கு போடாத. இப்பவே சொல்லிட்டேன். நீ நினைக்கலாம் பொட்டச்சி தானே, எப்ப இருந்தாலும் ஒரு நாளைக்கு மேல நம்ம வழிக்கு வந்துருவா. இவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்து நம்ம நினைச்சதை நம்ம சாதிச்சுக்கலாம். இவளை அடிமையா போட்டுடலாம், ஆத்தாளுக்கு வேலை செய்ய வைப்போம். அவ ஆத்தாக்காரி மாதிரியே இந்த வீட்டுல அடிமையா போட்டு ஒண்ணு பாத்துக்கிடுவோம் அப்படின்னு நீ நினைப்ப. ஆனா உன் நினைப்புல மண்ணை வாரி கொட்டத்தே நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். பொம்பளை பிள்ளைவே, அதுக்காக ஆம்பளை பிள்ளைக்கு அடங்கி ஆணாதிக்கத்துல இருக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்ல. என் நாலு அண்ணனுங்களும் சரி, என் அப்பாவும் சரி என்னை அப்படி வளர்க்கல. என்ன ஆம்பளை பையன் ஒண்ணு செய்யறியா, அது தப்புன்னு தெரிஞ்சா தட்டி கேட்கணும். என் அண்ணனா இருந்தாலும் தட்டி கேட்பேன். அப்படித்தான் என்னை வளர்த்திருக்காங்க. அதனால நீ ஓவரா அப்படி கனவு காண்டுகிட்டே இருக்காது. என்ன எல்லாமே கனவாத்தையும் போகும். வரட்டா? இதுல இருந்து என்ன தெரியுது?
பிளான் போட்டுதான் என் வீட்டுக்குலாம் நுழைஞ்சிருக்க. அப்போ உனக்கு ஏதோ ஒரு விஷயம் எங்ககிட்ட இருந்து தெரியணும். அது தெரிஞ்சதுக்கு பிறகு நீ இந்த வீட்டை விட்டு போயிருவ. நல்லாவே புரிஞ்சிருச்சுடி. ஆனா அதெல்லாம் இந்த பாண்டிக்கிட்ட ஆகவே ஆகாது. என்ன செய்கிறேன்னு பாரு. நீ என் கூட வாழ்ந்தாதே உன் அண்ணனுக்கு ஏன் தங்கச்சி இல்லையா? என்ன செய்கிறேன்னு பாரு. இங்க பாரு, எத்தனையோ பொட்டச்சி கிட்ட பழகியிருக்கேன். ஆனா யாரும் உன்ன மாதிரி என்ன அசிங்கப்படுத்தலடி. கேவலம் இந்த விஷயத்துக்காக என்னை இம்புட்டு கேவலமா நடத்திக்கிட்டீல. இந்த விஷயத்த நீயா எனக்கு தர்ற வரைக்கும் உன்னை நான் தொட்ட மாட்டேன். இது நடக்கல, என் பேர் பாண்டி இல்ல. இன்னைக்கு எடுக்கிற இந்த முடிவை என்னென்ன செய்கிறேன்னு பார்ப்போம். அம்மா உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் தேவையில்லாத சாப்பிடாதே. சாப்பிட்டதுனாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. ஐயோ நாத்தனாரே, அப்படிலாம் இதுக்கு என் மாமியார் சொல்றிய? தேவையில்லாத என் மாமியார் சாப்பிட்டுருப்பாங்களா? அப்படிலாம் இல்ல. பாவம் என்னமோ நாங்களும் நைட்டு பூரா பொட்டுக்கல்லையே கசகசாவா அரைச்சு வாயில ஊத்திட்டோம். ஆனா இந்த பாடு கிடையாது. மனசுக்குள்ள நல்ல புத்தி இருக்கணும். நல்ல புத்தி இருந்தாலும் பேதியில வராது. மாமா என்ன பொசுக்க இப்படி சொல்லிட்டிய? அப்படிலாம் இல்ல மாமா. மாமா புத்திக்கு பேதிக்கு என்ன மாமா சம்பந்தம்? ஏது கூட எதை மாமா முடிச்சு போறீங்க? இல்லதா, அதுவே உண்மை. என்ன ஏதோ பூங்கடி சொல்லி பார்க்கலாம், அதான உண்மை. அப்பா பாவம்பா, நைட்டு பூரா நாங்களும் கசகசாவும் பொட்டுக்கல்லையும் மெண்டு திங்க வச்சு அரைச்சு வாயில ஊத்தணும். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். யூடியூப்ல நாங்க தேடாத மருத்துவமே கிடையாது. எல்லா மருத்துவத்தையும் பண்ணி பார்த்துட்டோம். என்ன தேடி தேடிட்டு யோ, நைட்டு பூரா செனமாடு தூங்கின மாதிரி தூங்கிவிட்டே. கும்பகர்ணன் கூட அப்படி தூங்க மாட்டேன். அவ வயிற்ற கலக்குது, வயிறு வலிக்குது, உன்ட்ட புலம்பி நான் தள்ளிக்கிறேன். உனக்கு அப்படி தூக்கம் கேக்குது. இப்ப இடத்த திருடி தண்டனாமா. ஏய், உங்க அப்பா எந்திரிச்சு போ சொல்லு. இங்க வேற நீலாம் அமிர்தே. இப்ப எதுக்கு அப்பா மேல கோவப்படுற? இப்ப அப்பா என்ன செஞ்சாரு? தப்பு பூரா உன் மேல வச்சுக்க. இந்த உட்கார்ந்துக்கு வர தடிமாடு. டேய் அண்ணா பையா, என்ன என்ன இதுக்கெல்லாம் சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? என்னது நான் சிரிச்சனா? என்ன மாப்ள இப்படி சொல்றிய? இப்படி சண்டைக்கு வரிய? அத்தைக்கு இப்படி இருக்கிற நிலைமையில இப்படி சண்டைக்குலாம் வரலாமா? அத்தை பாவம் இல்லையா? ஐயோ, நான் பாருங்க அத்தையை பாக்குறதுக்கு நல்ல தெம்பா பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன மாப்ள இப்படி சொல்லிட்டிய? இப்பதான் பல்ல காமிச்ச? மாமா பாத்தீல மாமா, பல்ல காமிக்கிறேன்னு சொல்லிட்டாரு மாப்ள. மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அத்தையை பாக்கலாம்னு ஓடி வந்தேன் மாமா. நம்ம தோட்டத்துல பழத்துதான் அத்தனை பழம். ஏலே, பேசாம போயிருங்கம்மா. அண்ணா, உன் மனசு மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த மனசாவது வந்துருமா? ஏய் என்னடி? பாண்டி மாமா, எதுக்கு இப்படி எல்லாத்தையும் ஏறிக்கிட்டு சண்டைக்கே போயிட்டு இருக்கிய? என் அண்ணே எம்பிட்டு பொறுப்பா அவங்க மாமியாருக்கு பழம்லாம் கொண்டு வந்திருக்க. அதை வாங்கி வைக்கணும்னு உனக்கு தோணுச்சா? தங்கச்சி இருக்கட்டும் தா, வேணாம் பரவாயில்ல. பாவம் அத்தையால எந்திரிக்க முடியாம கிடக்குது. அதனால நானே பழத்தை ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்து என் மாமியாருக்கு கொடுத்துட்டு போறேன். என்ன மாமியாரு என் அறிவு கட்டவளே, இப்படி ஒரு மருமையை எங்க தேர்னாலும் கிடைக்குமா? இல்ல தெரியாமதான் கேட்கிறேன். தேடி நீ ஊர் முழுக்க தேர்னாலும் சரி, இப்படி ஒரு மருமையை உன்னால வாங்கவே முடியாது. யோ, அப்படி ஓவர படி இழக்காது. என்ன வாய பொத்ரா வெண்ண. அத்தை நலம்தானா நலம்தானா, உடலும் உள்ளமும் நலம்தானா, உடலும் உள்ளமும் நலம்தானா. என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. ஐயோ அத்தை, உங்களை வச்சு நான் காமெடியா? அத்தை அது என் வாழ்நாள் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அத்தை. அப்படிலாம் கிடையாது அத்தை. உங்ககிட்டயே வாங்கிட்டு வந்தேன். புடிங்கத்த, இத பூரா அரைச்சரைச்சு ஜூஸ் போட்டு குடிச்சியனா உடம்பு நல்லா தெம்பா தேறிடும். அத்தை, என் அண்ணனை பாத்தீங்களா எப்படி பாசமா இருக்காருன்னு? என் அண்ணன் மாதிரி இருக்கணும். ஐயோ என்னடா, ஐயப்பா முடியல. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுடா. நல்லது நினைமா, வயிறு வலிக்காது. என்ன எனக்கு சொல்லணும் தான் தெரியல. என்னமோ ஒழுங்கா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. எனக்கு கலெக்டர் ஆபீஸ்ல ஜோலி இருக்கு, நான் வரேன். ஏன்டி இங்க பெத்தவ சாகப்பிள்ளைக்கு கிடக்கிற ஒரு கலெக்டர் ஆபீஸ் தான் கேக்குதோ? என் ஜோலி நான் பார்க்க வேணாமா? உன்னை விட பாத்துக்கிருந்தா நீ உருப்படாத ஏதாவது தின்னுட்டு பேதி வந்து கிடப்ப. அதுக்கு நானே செய்ய முடியும். நல்லதே போ. அத்தை இந்த நிலம் அப்படியே இருக்காது அத்தை, சீக்கிரமா மாறிடும். கவலைப்படாதீங்க. டேய் வேர் பேத்தாம போடா. இல்லத்த பழம் அதெல்லாம் இல்ல குடுத்துட்டு போடா. தங்கச்சி அத்தையை பாத்துக்கிறது என்ன? அன்னை வாரேன். சரிங்க, நீ பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன சித்தி? இல்ல உன் பொண்டாட்டி வந்ததுக்கு பிறகு ஆளு ஒரு மாதிரி தினுசாவே மாறிட்ட. முன்னெல்லாம் என் காலை சுத்தி வருவ. அப்பெல்லாம் இல்ல சித்தி. ஏன் பொண்டாட்டி கூட பாசமா இருக்க கூடாதா? பாசமா இருக்க கூடாதுன்னு இல்ல. இனிமே
என்ன சித்தியெல்லாம் நினைக்காத, இனிமே உனக்கு ஆத்தாளா இருக்கலாம்னு இருக்கேன். சித்தி நெசமாதே. இனிமே உன் ஆத்தா உன் கூட இருந்திருந்தா எப்படி உன்னை பார்த்துருப்பாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கிறேன். நான் சொல்றது கேப்பியா? எத்தனையோ நாள் உங்களை சித்தின்னு கூப்பிடும்போது என்னைக்காவது உங்க வாயில இருந்து என்ன வாத்த மாதிரி நினைச்சுக்கோன்னு சொல்ல மாட்டீங்கன்னு ஏங்கிருக்கேன். ஆனா இன்னைக்கு சொல்லிட்டிய. வருத்தப்படாத. என்ன அதெல்லாம் உன் ஆத்தா மாதிரி இருந்து பார்த்துக்கிறவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இனிமே நான் சொல்றது கேட்கணும். கேப்பியா? கண்டிப்பா கேப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் கேப்பேன். இங்க பாரு, கட்டி கூட்டிட்டு வந்திருக்கியோ உன் பொண்டாட்டி, அவ நல்லவன் நினைக்கிறியோ? சித்தி அப்படி சொல்றியா? இங்க பாரு, அவளை பத்தி நிறைய விஷயங்களை பத்தேன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். என்ன போயும் போய் அவளை பார்த்து நீ கல்யாணம் முடிச்சிருக்க பாத்தியா? உன்ன சொல்லணும். இனிமேலாவது திருந்து. என்ன சித்தி சொல்றியா? என் அம்முக்குட்டி அப்படிலாம் கிடையாது. அவங்க எனக்கு உண்மையாவே இருக்காங்க. அவங்க நல்ல அம்முக்குட்டி. அப்படி உன் தலையில மிளகா அரைச்சு வச்சிருக்கா என்னத்த சொல்ல? இந்த காலத்துல இப்படிப்பட்ட பிள்ளையாவளா இருக்க? சரி விடு, உன்னை நீ நான் பாத்துக்கிறேன். நான் நீ உன்னை சரி செஞ்சுக்கிடுவேன். என்ன சித்தி நான் சொல்றது மட்டும் கேட்டின்னு வச்சுக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதையும் சொல்றேன். என்ன இனிமே நான் சொல்றது கேப்பியா? கண்டிப்பா கேப்ப சித்தி. இந்த வீட்டுல என் புருஷங்காரனும் உன் புருஷங்காரனும் அந்த மாமியா கிளவி இருக்கிற சப்போர்ட்ல தானே ஆடிக்கு இருக்க. முதல்ல உன் புருஷனை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிற முடி. அதுக்கு பிறகு என்ன செய்யறேன்னு பாரு. இன்னி லேசுப்பட்ட ஆள் நினைச்சுக்கிறியோ? உன் புருஷனை உன்கிட்ட இருந்து பிரிச்சிருனா அதுக்கு பிறகு எனக்கு எல்லாமே சுலபமாயிரும். என்ன செய்யறேன்னு பாருடி. ஆனா அம்முக்குட்டி அப்படி சொல்லாதியா. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள மாதிரி யாருமே பார்க்க முடியாது. இப்படி வெள்ளந்தியாவே இரு. வெள்ளந்தியா இருந்தா நல்லா முதுகுல குத்தி விட்டு போயிருவாங்க. என்னத்த சொல்ல? இப்படி இருக்க பிள்ளையெல்லாம் மாத்தவா முடியும்? என்னை நம்பிட்டில? இனி உன் சித்தி உன் வாழ்க்கையை நான் மாத்தி போடுறேன். ஆனா உன் பொண்டாட்டி பத்தி கொஞ்சம் விசாரிச்சுக்க. இப்ப சித்திக்கு கொஞ்சம் சோழி இருக்கு, நான் வரேன். மவனி, இப்போ உனக்கு குழப்புக்கு நீ ரொம்ப குழம்பி போய்ப்ப. இனி இதை பத்தி எதையும் யோசிச்சு இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் பேர வந்து சொல்றேன். அண்ணே என்ன வண்டிக்கு இப்படி நின்னுக்கிருக்கவே? இல்ல அது சித்தின்னு என்னையா அவங்க புள்ளையா எதுக்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? சரி ஓடுற தண்ணியில எழுதி விட்டுறலாம். பிறகு இல்ல நான் என்ன சொல்றேன், நீ எவ்வளவு அப்படி இருக்கா? சித்தி அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அம்முக்குட்டியா என்னமோ சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியும் என் அம்முக்குட்டி அப்படி இல்லன்னு. ஏய் உன்னை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிக்கிருக்கு. அது கூட உனக்கு வரங்களையா? அது எப்படி இத்தனை வருஷமா இல்லாத பாசம் திடீர்னு வருதா? சின்ன பிள்ளைல ஒருவேளை சோறு உனக்கு உருப்படியா போட்டுருக்குமா? உனக்கு சோறு யார் போட்டு கொடுத்தா? நான். இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு என் மேல பாசம் வைக்க காரணம் என்ன? உனக்கு எனக்கு என்னென்னலாம் செய்றாங்களோ அது எல்லாத்தையும் உனக்கு நான் செஞ்சதுனால. அப்பா சுத்தமா ஒரு அறிவு கூட இல்லாம எனி டைம் குடிச்சிட்டே தான் தெரிவாரு. என்ன இப்ப அத்தாச்சி வந்ததுக்கு பிறகுதே அவர் மாறி இருக்காரு. இதுல இருந்தே புரிஞ்சுக்க யார் எப்படின்னு. என்ன அது சொல்றதை கேட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ வாழ்க்கையில உருப்படவே மாட்டேன். இப்போ உன் மனச மாத்திர மாதிரி அது பேசும். அதுக்கு பிறகு நடக்கிறது யாருனாலும் ஏன் தடுக்க முடியாது. அத்தாச்சி மாதிரி ஒரு உறவு கிடைச்சதுக்கு நீ கொடுத்ததே வச்சிருக்கணும். என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்பாத. நான் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒன்னு சொல்றேன், மத்தவங்க பேச்ச கேட்டு தன் பொண்டாட்டி ஒருத்தன் சந்தேகம் பண்ண வச்சுக்கியா? அவனை விட கேவலமானவன் எதுவுமே எவனுமே கிடையாது. நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம். என்ன ரகு? பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம் நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். என்ன ரகு அப்படி பாத்துக்கிருக்க? நமக்கு சோடி இருக்குல்ல, வா போவோம். போவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நீங்க கலெக்டர் தானே? கலெக்டர் வந்திருக்காங்க மேடம். திடீர்னு அது யூனியன் ஃபேக்டரி தானே? உங்க ஓனர் எங்க? அவர்கிட்ட சில பேச்சுவார்த்தைகள் நடத்தணும். சரி என்னதான் இருந்தாலும் கலெக்டருக்கான மரியாதை கொடுத்து நான் வந்து நிக்கிறேன்ல. அவர் எங்க வர சொல்லுங்க மேடம். உள்ள ஃபேக்டரி மீட்டிங் போயிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்காங்க. செத்து வெயிட் பண்ணியனா? ஏய் என்னப்பா வெயிட் பண்ணணும்? கலெக்டர் வந்திருக்காங்க தேடி. அதை விட யூனியன் மெம்பர் மீட்டிங் ரொம்ப முக்கியமா போச்சா? வர சொல்லுங்க. கலெக்டரே வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன மாமா? வர சொல்லுங்க. சரிங்க. ரைட் வந்துட்டேன். கலெக்டர் உங்களை மீட் பண்ணணும்டே. உங்களுக்கு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்னு அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருந்தோம்ல. அதை விட்டுட்டு அப்புறம் என்ன உங்களுக்கு மீட்டிங்? கலெக்டரே இறங்கி வந்திருக்காங்கல்ல, வந்து பேசணும்னு தெரியாதா? எக்ஸ்கியூஸ் மீ, மரியாதை. என்னதான் போலீஸா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்க ஒரு யூனியனோட மெயின் மெம்பர். எனக்கு மரியாதை கொடுங்க. மரியாதை மனசுல இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்ல. அதே உங்ககிட்ட பேசணுண்டே முந்தானைக்கு சொல்லிவிட்டோம்ல. அதுக்கு பிறகு என்ன மீட்டிங் ஒன்று போடணும்னு அவசியம் ஏதாவது? நான் உன்னை கலெக்டர் கிட்ட காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் காட்டணும்னு எந்த அவசியம் இல்லை. நான் படிச்சுட்டேன்னு திமிர்த்தனமாவே எனக்கு இருக்க தெரியாது. தெரியும் கலெக்டர் மேடம். நீங்க படிப்பு திமிரெல்லாம் காட்டுவீங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னதான் நீங்க பேசணும்னு சொன்னாலும், ஐ மீன் உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்கு தான் நீங்க மீட்டிங் வைப்பீங்க.
அது எதுக்கு நான் கலந்துக்கணும்? சோ என்னோட மீட்டிங் எனக்கு முக்கியமா இருந்தது, அதான். இனாஃப். உங்களுக்கு வேணா அது உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தளவுல நான் அப்படி நினைக்கல. ஏழை மக்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காகவே கலெக்டர் படிச்சு என் ஊருக்கே நான் கலெக்டரா வந்திருக்கேன். அதனால ஏழை மக்களோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் எனக்கு ஒருவேளை சோறு போடுறதுக்கு சமம். அதனால அவங்களுக்கு ஒண்ணுனா நான் முன்ன வந்து நிப்பேன். இப்போ இந்த யூனியன் ஃபேக்டரி நடத்திட்டு இருக்க உங்க மேலதான் அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ஏன் நாங்க கேஸ் எடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல மதிக்க கூடியவரா நீங்க இருக்கிறதுனாலதே உங்க மேல நான் கொடுத்த கேஸை எடுக்கல. ஆனா இது பேச்சு மூலியமா சாதுவா பேசி முடிச்சுட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு கலெக்டர் மேடம் சொன்னாங்க. அதனாலதான் நாங்க கிளம்பி வந்தோம். ஆனா கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாம நீங்க நடந்துக்கிறீங்க. இது எதுவும் சரியில்லை. தேவைப்பட்டா அந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தாராளமா பண்ணுவேன். இனாஃப். வந்துட்டு நீங்க வாட்ட பேசிட்டே இருக்கீங்க. கலெக்டர் மேடம் இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு நினைக்கல. இப்ப என்ன உங்களுக்கு என் கூட மீட்டிங் வச்சுக்கிறோம் அப்படித்தானே? தாராளமா வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா மீட்டிங் வச்சிடலாம். சார் என்ன பேசுறீங்க? புரிஞ்சு பேசுறீங்களா? ஏழை மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க வேலைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட மீட்டிங் வச்சுக்கணும்னு வந்திருக்காங்க. சோ கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுத்து நடந்துக்கோங்க. அவங்க கலெக்டர் சார் அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ உங்க கூட நான் மீட்டிங் வச்சே ஆகணும். கண்டிப்பா இதை பத்தி நான் பேசியே ஆகணும். இல்லனா இதுக்கு மேல நீ என்ன ஆக்ஷன் வேணாலும் ஒரு கலெக்டரா இருந்து என்னால எடுக்க முடியும். டெப்டி கலெக்டர் ஆஃப் நிலாஸ்ரீ. ஓகே மேடம், இப்ப என்ன மீட்டிங் தானே, தாராளமா எடுக்கலாம். வாடி வா, தன்னால வந்து கூண்டுக்குள்ள சிக்கிட்ட. இனி உன்னை யாருனாலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. உன்னை எப்படி கோர்த்து வரேன்னு மட்டும் பாரு. என் லவ்வர் ஒன்று கேட்டு அதை என்னால செய்யாம இருக்க முடியாது. அதனால கண்டிப்பா செய்ய தான் போறேன். பரவாயில்ல, நம்மளாம் ஒரு ஆளு, நம்மளையெல்லாம் மதிச்சு கோட்டு சூட்டுலாம் போட்டு விட்டு பாத்ரூம் ஆராய்ச்சி பண்ணி அனுப்பிருக்காங்க வந்தியலா? அங்க இருக்காங்க நம்ம மக்கள். இப்ப என்ன ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் அப்படித்தானே? இப்ப நான் ஆராய்ச்சி பண்ற பண்ணுல எல்லா உண்மையும் வெளியே வரப்போகுது. நேத்து பேதி எடுத்திருக்கு அப்படின்னா இந்த வழியாதான் பாத்ரூம்குள்ள போயிருந்திருக்கணும். பாத்ரூம்குள்ள போய் கதவை திறந்து பாத்ரூம் யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா பேதி எதனால வந்திருக்கும்? சரி, ஏதாவது வேண்டாததை சாப்பிட்டு இருப்பாங்க. ஒருவேளை பாத்ரூம்குள்ள என்ன இருந்திருக்கும்? நிக்காம பேதி போகுதுன்னா ஒருவேளை பாத்ரூம்ல ஏதாவது சூனி வச்சிருப்பாங்களா? சரி, ஆராய்ச்சி பண்ணிடலாம். இவங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்கா? அப்படி யாராவது இருந்தா அவங்களை கண்டுபிடிக்கணுமே. அவங்கவே சூனிய வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, உள்ள தேடி பார்க்கலாம். அடி ஆப்பி, இதுதான் காரணமா பேதி நிக்காம போறதுக்கு. அச்சோ, இது தெரியாம அவங்க கண்டது கடியில சாப்பிட்டுதான் சொல்லி பேசிக்கிறாங்க வீட்டுக்குள்ள. நல்ல வேலை ஆராய்ச்சி பண்ணி என்ன கூட்டிட்டு வந்தாங்க. அப்படின்னாவே இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டோம். எலுமிச்சம்பழம், முட்டை, பட்டை மிளகா இதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ தொடர்ந்து இவங்களுக்கு பேதி எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டாங்க போல. இதை இப்பவே நம்ம ஆராய்ச்சியில போய் சொல்லி இத பத்தி ஆராய்ச்சி நம்ம மேலும் மேலும் கண்டுபிடிக்கிறோம். சி, இவ்வளவு கேவலமாவா இருப்பாங்க? ஒருத்தவங்களுக்கு நிக்காம பேதி போகணும்னு சொல்லி இப்படி எல்லாம் வேற ஏதாவது செய்வாங்க? இருந்தாலும் அவங்க பண்ற கொடுமைக்கு இதெல்லாம் சரிதே. இருந்தாலும் நிக்காம பேதி போச்சுன்னா அவங்க செத்தே போயிருவாங்கல்ல. சி, இது எப்படி நம்ம வீட்டுல சொல்றது? வீட்டுல சொன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவு வந்து குடும்பத்துக்கு அடிச்சு மட்டு கட்டி விட்டுட்டாங்கன்னா சரி, இந்த நம்ம ஆராய்ச்சி கண்டுபிடிச்சது நாமளே வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம், முட்டை இது ரெண்டையும் எடுத்துட்டு போய் சயின்ஸ் லேப்ல கொடுப்போம். அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இது எதுக்கு வச்சாங்க, என்ன ஏது, இதுல என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சொல்லிடலாம். மக்களே, நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே நீங்க எல்லாம் பாத்ரூம் போற மாதிரி இருந்தா பாத்ரூம் செக் பண்ணிட்டு உள்ள போங்க. இல்லண்டா மாமனார் வந்து முதல்ல ஆராய்ச்சி பண்ணிடுறேன். பாத்தீங்களா, என்னால ஏத்துக்கவே முடியல. உள்ள முட்டை எலுமிச்சம்பழம் வச்சிருக்காங்க. இது எம்மா பெரிய ஒரு சூனியம் தெரியுமா? இதனால அவங்களுக்கு நிக்காம பேதி போய்கிட்டே இருக்குங்கிறது என்னோட ஆராய்ச்சியோட கணிப்பு. ஆனா இதை சரி செஞ்சிடலாமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியல. அதையும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். சரி, எனக்கு கொஞ்சம் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. இதை நான் வீட்டுல சொல்லிட்டா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். குடும்பத்துக்குள்ள அடிச்சு மணிக்கடி சண்டை போட்டுருவாங்க. அதனால நான் வீட்டுல சொல்ல போறது இல்ல. ஆனா இதை சரி பண்ணிடலாம். உங்களோட உதவி இருந்தா கண்டிப்பா இந்த சூனியத்தை நான் சரி பண்ணிடுவேன். எனக்கு நீங்க உதவி பண்ணுவீங்களா? டோராவின் பயணங்கள் மாதிரி உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். அந்த புள்ள டோரா கேட்கும்ல, நீங்க அந்த குள்ளரையே பாத்தீங்களான்னு, அதே மாதிரி நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன? சரி, மாமனார் ஆராய்ச்சி தொடங்குறேன். எனக்கு கை கால உதறது. இந்த ஆராய்ச்சி மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதை கோழி காதலிக்கு செஞ்சு வரதுல கூட தப்பு கிடையாது. அப்படின்னாதான் அவ அடங்குவா. முதல்ல அவளுக்கு இதை செய்யணும். சரி, இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு உயர் அதிகாரி கிட்ட ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கோழி காதலிக்கு செஞ்சுட்டா சரியா வரும். செய்றேன்.
சும்மாதே எனக்கு வீட்டு சைடுல வந்துகிட்டு பேசணும்னு தோணுச்சு. குளத்தங்கரைக்கு வான்னு சொல்லி வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. என்னடி ஏதாவது விஷயம் வேணுமாக்கும்? இப்பலாம் வர சொல்ல மாட்டியே? இல்ல இப்ப அண்ணன் உன்ட்ட ஒண்ணு கேட்க போறேன், அதுக்கு நீ மறைக்காம பதில் சொல்லுவியா? என்ன கேட்க போற? உனக்கு உன் புருஷனை பிடிச்சிருக்குல்ல? ஏன் பிடிக்காமலே கல்யாணம் முடிச்சுமா? நாயே தொடர்ந்துதானே காதலிச்சாரு. நீங்க கல்யாணம் கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க கல்யாணம் முடிச்சாரு. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிறவியே அவர் கூட வாழ மாட்டேங்கிறா. ஏன் எதுக்கு இப்படி சொல்ற? கண்ணகி, அண்ணன் ஒண்ணு சொல்லவா? பழசு வாழ்க்கையில நடந்ததுதே, அது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்ப இருக்க வாழ்க்கையும் நிம்மதியும் தொலைச்சிடக்கூடாதுதான். அன்னைதான் தப்பா சொல்லிட்டானா? இல்ல தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல. நான் வீட்டுக்கு போவா. இங்க பாரு கண்ணகி, அண்ணே அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் உன் வாழ்க்கைக்காகவே எல்லாத்தையும் ஒன்னையும் பார்த்து பார்த்து செய்யறேன். உனக்காக நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் நான் எதையுமே சொன்னதே கிடையாது. ஆர்மிக்காரர் உன் மேல ஆசை வச்சிருக்கிறத தாண்டி நீயும் அவர் மேல ஆசை வச்சிருக்கே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தங்கச்சி பிறந்திருக்குன்னு கேட்கும் போது அம்புடி சந்தோஷமா இருந்தது. இங்க பாரு, வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒவ்வொரு கசப்பான அனுபவம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனா இப்ப இருக்கிற நம்ம இந்த நிகழ்காலத்துல அதை எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நமக்காக இருக்கிறவங்கள நம்ம காயப்படுத்த கூடாது. நானும் எத்தனையோ முறை அத மறக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா என்னால முடியாது தெரியுமா? ஒன்றே மனசு விட்டு சொல்றேன். நீ அண்ணன் தான். ஆனா உன்னை நான் அண்ணனா நினைக்கல. நான் அப்பா மாதிரி நினைச்சு சொல்றேன். எப்பெல்லாம் ஆர்மிக்காரர் என்ன தொடுறாரோ அப்பெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகத்துல வருது. என்னால ஆர்மிக்காரர் கூட வாழ முடியல. ஆர்மிக்காரர்கிட்ட சொன்னா தப்பா புரிஞ்சுக்கிடுவாரோண்டு பயமாவும் இருக்கு. அதே சமயத்துல அவரை கஷ்டப்படுத்துறேன்னு தோணும். அவரு பாவம் தெரியுமா? நேத்து கூட அவர் சொன்னாரு. ஆனா அவரு ரொம்ப பாவம். நான் யாருக்கு துரோகம் பண்ணேன்? நான் யாருக்கிட்ட தப்பா பேசினேன்? எனக்கு மட்டும் ஏப்பெல்லாம் நடக்குது? எனக்கு இம்மா பெரிய காயத்தை கொடுத்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கியா? அவனுக்கு மட்டும் கடவுள் எந்த தண்டனையுமே கொடுக்க மாட்டாரு. என் வாழ்க்கையே போச்சு. என்ன நிம்மதியா இருக்க முடியல. என்னை எப்ப ஆர்மிக்கார தொட்டாலும் எனக்கு அவன் தொட்டதுதான் ஞாபகத்துல வரும். எனக்கு அது மட்டும் தான் ஞாபகத்துல வரும். என்னால நிம்மதியா இருக்க முடியும். என்னால அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. எனக்கு குழந்தை வேணாம். எனக்கு எதுவுமே வேணாம். எந்த தப்புமே பண்ணாத நான் தண்டனை அனுபவிக்கணுமா? என் புருஷன் பாவம். என் புருஷன் குடும்பம் பாவம். நான் பாவம்னு அந்த கடவுளுக்கு தெரியாதா? என்னால எதையுமே மறக்க முடியல. என்ன வெற்று? அழாத கண்ணியே, அழுத ஃபிக்ஸ் வந்துடும். அழுகாத. அண்ணே ஒன்னும் கேட்கல, அழாத. கண்டிப்பா இந்த நிலைமை மாறும். அழாத, அண்ணன் இருக்கே. இதை யார்கிட்டயும் சொல்லாத. சொன்னா என்னையதான் தப்பு தப்பா நினைப்பாங்க, தப்பு தப்பா பேசுவாங்க. வேணாம். எனக்கு எதுவுமே வேணாம். என்னை இப்படியே விட்டுருங்க. நான் இப்படியே இருக்கேன். ஜகங்கள் வீசி சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். எல்லாத்துக்கு வீட்ல வந்து பேசாம இங்க வந்து வர சொல்லியிருக்க? ஒரு விஷயம் பேசவே. எப்பயும் போல பொறணி தானே பேச வர சொல்லியிருப்ப. என்ன சொல்லு? அடியே, இது புரணி கிடையாது. பெரிய சங்கதி, பெரிய சம்பவம் தெரியுமா? அப்படி என்ன?
இந்த இருளாயி பேர இருக்கான்ல, நம்மள முருங்கை கப்புடுங்கனாலே ஓவர சண்டைக்கு வந்து இருப்பான்ல. முருங்கை மரத்தை செருப்பு கட்டி தொங்க விட்டாலும் தானே. அதோட பேர் இருக்கான்ல, அவன் பொண்டாட்டிக்கு குழந்தையே பிறக்காதாமா. அந்த தகுதியை இழந்து போயிட்டாலாமா. இனி என்னதான் அவளுக்கு குழந்தையே பிறக்கவே பிறக்காதாமா. இத அந்த கிளவி ஒரு ஆள் காதல போட்டு கிரிஞ்சு நான் ஒட்டி கேட்டேன். ஒட்டி கேட்டு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஓடி வந்து உன்ட்ட உடனே சொல்லிட்டேன். யார்ட்டையும் சொல்லிப்படாத என்ன. என்னடி வாய் பறந்துட்டு இருக்கவ? கொஞ்சம் பின்னாடி பாருவேன். ஏ பொரணி நம்பர் 1 யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியக்கூடாது அவகாதலே போட்டுப்புட்டில்ல. போச்சு செத்த.